கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you. நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். We are so glad today. ஆண்டவருடைய பிரசன்னம், God's presence, தேவனுடைய கிருபை, God's grace, தேவனுடைய மகிமை God's glory, உங்கள் வாழ்க்கையில் இருப்பதை it is filled in your life. நீங்கள் விசுவாசியுங்கள். Believe on it. விசுவாசம்தான் Faith is. தேவனுடைய பார்வைக்கு உகந்ததா இருக்கிறது. It is a valuable in the sight of God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று பார்க்கிறோம். Without faith, no one can able to please God. தேவன் God நம்மை ஆசீர்வதிக்க, wants to bless us. நம்முடைய காரியங்களை பொறுப்பெடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். He is faithful to take control of whatever we are doing in our life. நமக்குள் உண்மை குறைவாய் இருக்கலாம். We may be unfaithful to God in many times, ஆனால் தேவனுடைய உண்மை முழுமையானது. but God's truth is very faithful. அந்த முழுமையை வெளிப்படுத்த தன் ஜீவனையை கொடுத்தார். He wants to, by showing his love, he sacrificed his own life. அந்த முழுமையை வெளிப்படுத்த உயிரோடு கூட எழுந்தார். By want to revealing his love, he rose up again from the dead. அந்த முழுமையை வெளிப்படுத்த இன்றைக்கும் நம் வாழ்க்கையிலே கடந்து வருகிறவராய் இருக்கிறார். Want to reveal that love, he is coming into our lives. ஏனென்றால் அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். Reason, he is a great God. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we meditated yesterday, ஞானத்தினாலே பூமியை அவர் அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் என்று பார்க்கிறோம். by wisdom he created the earth, and the foundation he formed the heavens. ஞானத்தினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். By wisdom he created everything. அவர் ஞானம் உலகத்திற்கிற சகல விதமான இயற்கையும் மனுஷனால் ஈர்க்கப்படுகிற எல்லாவற்றையும் உண்டாக்கும்படியான ஞானம் உள்ளவராய் இருக்கிறார். God's wisdom is something like he can create anything in this world by his wisdom. அவருடைய ஞானத்துக்கு முன்பாக எந்த ஒரு மேன்மையான காரியம் கிடையாது. Nothing is more greater than God's wisdom. இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட ஞானவான்களா இருந்தாலும் கூட, There may be any wise man in this world. இந்த புத்தகத்தை எழுதின சாலமோன் சிறந்த ஞானவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. The author of this Proverbs is a King Solomon. He is a very wise person. அவனுக்கு முன்பாக சாலமோனை போல ஞானவான் இல்லை என்றும், The Bible says no one is more wiser than King Solomon. அவனுக்கு பின்னாலும் ஞானவான் அவனைப் போல் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. And it is also said after him there is no wiser man like. அப்பேற்பட்டவன் தான் சொல்லுகிறான், கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினார் சொல்லி. The same man only is saying by wisdom God has created this world. சாலமோனை விட பெரியவராக தேவன் இருக்கிறார். Greater than Solomon God is. அதனால் இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக So today also let's meditate on God's word. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Proverbs chapter 3 verse 7. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. Put no high value on your wisdom. Let the fear of the Lord be before you, and keep yourself from evil. உன்னை ஞானி என்று எண்ணாதே. Put no high value on your wisdom. தேவ பார்வையிலே In the sight of God, நம்மை தாழ்த்துகிற மக்களாய் இருக்க வேண்டும். we are the people should humble before God. தேவ காரியங்களிலே In the work of God, நம் வாழ்க்கையிலே தேவன் சொல்வதை கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும். whatever God said, listen and obey to God. அதுவே தேவனுக்கு பயந்த ஒரு காரியமாய் இருக்கிறது. That is the fear of God in God's sight. அதை தான் இங்கே சொல்கிறார். That is what it said. உன்னை ஞானி என்று எண்ணாதே. Put no high value on your wisdom. அவருடைய பார்வைக்கு முன்பாக In the sight of God, நம்மை முழுமை அர்ப்பணம் செய்வதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. we should completely surrender ourselves to God. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக Before the Father God, பரலோகம் முழுமையாக before the heaven, திருஷ்டாங்கமாய் படைக்கின்றதாய் இருக்கிறது. it is sacrificing ourselves completely. அதுபோல் நம் வாழ்க்கையிலே Like the same manner in our life, தேவ பார்வைக்கு முன்பாக in the sight of God, நம்மை ஞானியாக, we should not consider ourselves more wisdom. நம்மை திறமைசாலியாக, We should not consider ourselves for more talent. நம்மை மேன்மையா எண்ணாதபடிக்கு We should not put high value on yourself. பயந்து Fear on it. தேவ சமூகத்திலே கடந்து வருகின்ற போது When you come into the Lord's presence, தீமை விட்டு விலகென்று சொல்லி பார்க்கிறோம். it says, keep yourself from evil. நமக்குள் தேவ பயம் இல்லாவிட்டால் When we don't have the fear of God, தீமை நம்மை சூழ்ந்து கொள்ளும். evil will surround us. தீமை நம்மை ஆட்கொள்ளும். Evil will take control of நம் us. செயலெல்லாம் தீமையாய் இருக்கும். Whatever we do, evil will be done. தேவ பயமும் God's fear, நம்மை தாழ்த்துகின்ற பொழுது when we humble ourselves நம் வாழ்க்கை in our life. அதற்கு அடுத்த வசனத்திலே பார்க்கும்போது, When you look at the next verse, it அது says, உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு
ஊனமாகும் என்று பார்க்கிறோம். This will give strength to your flesh and new life to your bones. நிச்சயமாகவே நம் வாழ்க்கையிலே Surely in our life, ஆண்டவர் பலப்படுத்த விரும்புகிறார். God wants to strengthen today. பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. Paul is saying, I can do all things through Christ who strengthens me. மாம்சம் பலவீனம் உள்ளதுதான். Yes, the flesh is weak. ஆனால் நம் வாழ்க்கையிலே தேவனுடைய சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படுகின்ற போது But when we obey to the truth of God, ஆரோக்கியத்தை பெறுகிறோம். we are getting a health. எலும்புகளுக்குள்ளாக ஒரு பலத்தை பெறுகிறோம். We are getting a life in our bones. அதனால் So, நம் வாழ்க்கையிலே in our life, தேவனுக்குன்பாக before the sight of God, தாழ்த்துகிறவராகவே இருக்க வேண்டும். we should always be stay நம் humble. திறமைகளை காண்பிக்கவே கூடாது. We should not show our talents. தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் அல்லவா? God has known us, எங்கிருந்தோம் நாம்? where we are, எப்படி இருந்தோம் நாம்? how we are. பாளையத்துக்கு புறம்பாய் இருந்தோம். We have been moved away from the தேவனை temple. அறியாதவளாய் இருந்தோம். We are the people who doesn't know அவரை God. அறிய வைத்தார். He made him to reveal himself. அவரை புரிய வைத்தார். He made him to understand அவரை us. தெரிந்து கொள்ளும்படியான கிருபையை கொடுத்தார். God has shown us grace to know him. அதனால் தேவனுடைய பார்வையிலே So in the sight of நம் God, ஞானத்தை செயல்படுத்தாதபடிக்கு we should not use our wisdom to go near to God. கீழ்ப்படிதலுக்குள் கடந்து போகும்போது By obedience, ஆரோக்கியம் வரும். we will get strength. நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் அல்ல. We don't need to pray for that. ஆரோக்கியத்தை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். God is able to give health to us. காரணம் சுகத்தை விரும்புகிறவர். Reason, he is the one who loves us. அவர் தழும்புகளால் சுகமாக்கும்படியாய் கடந்து வந்தவர். He came by his stripes we are healed. வார்த்தை அனுப்பி வியாதிகளை குணமாக்குகிறவராய் இருக்கிறபடினாலே He sent his word and heals our disease. அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது So when we obey to his commandments, நன்மையும் கிருபை எப்படி தொடருமோ how the surely goodness and அதுபோல் mercy shall follow. ஆரோக்கியமும் இருக்கும். Yes, the health also பலவீனம் follow. இருந்தாலும் கூட Even though we face sickness, பலவீனத்திலே பலன் விளங்கும். in this sickness we face அந்த strength. அனுபவத்தில் போக When we walk in that நம்மை experience, தாழ்த்துவோம். humble today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, நீர் சகலத்தையும் ஞானத்தினால் உண்டாக்கினீர் என்று பார்க்கிறோம். all things you are created with your wisdom. உமக்குன்பாக என்னை நான் ஞானியாக எண்ணாதபடிக்கு Before your presence, I don't consider myself as என்னை wisdom. தாழ்த்தி கொடுக்கிறேன். I am humbling நீ myself. என்ன சொல்லுகிறீரோ Whatever you are அதை saying, மனமகிழ்ந்து செய்கிறேன் ஐயா. I'm doing with a love, Lord. நான் பிரியத்தோடு செய்கிறேன். I'm doing with a heartful சொல்லும் thanks. அடியேன் கேட்கிறேன் சாமுவேல் சொன்னது போல As Samuel said, Lord, you speak, I listen. சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம். Lord, speak to us. We do. ரீகாபாலது ரூபியாதி. Oh, we thank you for நீங்க that. சொன்னபடியே செய்கிறோம். As we said you will do, அதனால் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள so முடியும். that we'll receive sick health. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name, I கர்த்தர் pray. ஆசீர்வதிப்பாராக. God bless you.